இப்போ நம்ம பார்க்க போகிறது லேண்ட் லாவுடைய 15 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய கொஷின் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே பார்க்க போகிறோம். இது வந்து அதாவது 10 வருஷ கொஷின் பேப்பர்லேருந்து முக்கியமான கொஷின் எதுவோ அது மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் ரெண்டுமே நான் உங்களுக்கு புரியும்படியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் எழுத முடியும், நல்லாவே மார்க் எடுக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம் இன் தெலுங்கானா ஏரியா. அதில் வந்து ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா ஏரியா டெனட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஆக்ட் 1956 கொண்டு வந்தாங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த லேண்ட் மெட்ராஸ் ரெசிடென்டி ஃப்ரம் ஆந்திர ரீஜன். மெட்ராஸ் தானே, அதுக்கப்புறம் என்ன இதில் இருந்துன்னா ஆந்திர பிரதேஷ் வந்து மெட்ராஸ் வந்துச்சு, நம்ம கிட்ட இருந்த திருப்பதி அங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆந்திர பிரதேஷ் வந்து தெலுங்கானா ஏரியா டெனன்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஆக்ட் 1956 அதனுடைய ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஆந்திர பிரதேஷ் வந்து தெலுங்கானா ஏரியா டெனன்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஆக்ட் 1956. இதெல்லாம் வந்து சப்ஹெட்டிங். இதை கொஞ்சம் ஒரு தடவை வந்திருக்கு, ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்கன்றதுக்காக நான் அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 4வது வந்து ஓனர்ஷிப் ஆஃப் லேண்டு, சம்மரி எஜாக்மெண்ட் ஃப்ரம் லேண்டு, அது வந்து செக்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ரெண்ட்டு, செக்ஷன் 11 ப்ரொடெக்டட் டெனன்சி, ரைட் ஆஃப் ப்ரொடெக்டட் டெனன்ட்டு, அப்புறம் அதர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் எதுனா 9 சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் படிச்சுடுங்க, சரிங்களா? ஓகேங்க, இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா அந்த டைமில் கொடுத்துருங்க. இதனுடைய ஷார்ட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்களின் அதிகப்படியான உட்பிரிவை தடுக்கும் ஒரு சட்டம் தான் சட்டம் 1/10/1950 முதல் அமலுக்கு வந்தது. நில உரிமையாளர்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் இடையிலான உறவுகளை சட்டம் ஒழுங்குபடுத்துகிறது. பிரிவுகள் 1033 நபர்களை சுருக்கமாக வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகளை வழங்குகிறது. இதுதான் லேண்ட் ரிஃபார்ம் இன் தெலுங்கானா ஏரியாவுடைய ஒரு ஷார்ட் ஆன்சரை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதிலே வந்து கைண்ட் ஆஃப் டெனட் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கேட்பாங்க. அப்படின்னா கைண்ட் ஆஃப் டெனட் அப்படின்னா 2 தான் இருக்காங்க. ஒன்று ஆர்டினரி டெனட் இருக்காங்க, இன்னொன்று ப்ரொடெக்டட் டெனட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர், 2 குத்தகைதாரர்கள் இருக்காங்க. அடுத்தது சம்டைம்ஸ் வந்து ப்ரொடெக்டட் டெனன்சி அண்டு ரைட் அண்டு டியூட்டிஸ் ஆஃப் ப்ரொடெக்டட் டெனட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் ப்ரொடெக்டட் டெனன்ட்ஸ்னால் பாதுகாக்கப்பட்ட குத்தகைதாரர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க அதுக்கப்புறம் ரைட் ஆஃப் ப்ரொடெக்டட் டெனன்ட், அப்புறம் டியூட்டி ஆஃப் ப்ரொடெக்டட் டெனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எழுதிருங்க. அப்படி சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா ப்ரொடெக்டட் டெனன்ட்ஸ் 1, ரைட் ஆஃப் ப்ரொடெக்டட் டெனன்ட்ஸ், அப்புறம் டியூட்டி ஆஃப் ப்ரொடெக்டட் டெனன்ட்ஸ், இந்த 3 சப்ஹெட்டிங் போட்டு எழுதிருங்க. பாதுகாக்கிறது அவங்களுடைய ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்னன்றது தான் குத்தகைதாரருடைய. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஆந்திர பிரதேஷ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து 1960 கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் பற்றின ஒரு சேலன் ஃபீச்சர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து ஆந்திர பிரதேஷ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. அது ரெண்டாவது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960, நேச்சர் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து 1960. இது 3வது. 4வது வந்து ரைட் டு த டெனண்ட்டு, 5வது ரைட் டு த லேண்ட் லார்ட் பற்றி. இந்த 5 தான் சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் எழுதிடுங்க. ரைட், அவருடைய குத்தகைக்காரருடைய என்ன அவருடைய உரிமைகள் என்ன, லேண்ட் லார்டு இருக்கார் இல்லையா, குத்தகையை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த லேண்டை வச்சிருக்கார் பாருங்கள், அவருடைய ரைட்ஸ் என்ன அப்படின்ட்டு பற்றி சொல்லிடுங்க. இது ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஒரு தடவை. இது வந்து ஆந்திர பிரதேஷ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டிலிருந்து வரக்கூடிய கொஷின் இது. அது என்னென்னா சட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் வந்து கட்டிடங்களின் குத்தகையை ஒழுங்குபடுத்துறது, வாடகை கட்டுப்பாடு, அறிவிக்கப்பட்ட நகரங்களில் நியாயமற்ற வெளியேற்றத்தை தடுத்தல், அவர் வசிக்கும் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுவதிலிருந்து பாதுகாப்பு, நியாயமான தரமான தொகையை விட அதிகமாக செலுத்த வேண்டிய நிலையிலிருந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னென்னா இந்த ஆந்திர பிரதேஷ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் கீழே வருது. அதாவது மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ட். இந்த ஆக்டினுடைய மெயின் ஆப்ஜெக்ட் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ரைட் ஆஃப் டெனட்டினுடைய அதாவது குத்தகைதாரனுடைய உரிமைகள் என்னென்னா நிர்ணயிக்கப்பட்ட நியாயமான வாடகையில் குறைப்பு கோருவதற்கான உரிமை, அதுக்கப்புறம் நியாயமான வாடகை அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட வாடகையை அதிகமாக வைத்திருக்கும் உரிமை, செலுத்தப்பட்ட முன் பணத்திற்கான ரசீதை பெற அல்லது பெற உரிமை, வெளியேற்ற நடவடிக்கையின் போது வாடகை அல்லது கட்டுப்படுத்தி வைப்பதற்கான உரிமை, வசதிகளை நிம்மதியாக அனுபவிக்கும் உரிமை, அமென்டியை வெட்டுவதற்கு அல்லது நிறுத்தி வைப்பதற்கு இழப்பீடு பெறும் உரிமை. அப்படின்னா என்னன்னா வித்ஹோல்டிங், அமென்டெயின்ஸ், அதாவது வித்ஹோல்டிங்னா அந்த காம்பன்சேஷன். அதுக்கப்புறம்
அதாவது உரிமையாளர்களுடைய உரிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது லேண்ட் லார்டு அந்த நிலத்தை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த நில உரிமையாளருக்கு என்னெல்லாம் உரிமைகள் இருக்குன்னா, நியாயமான வாடகை உயர்வு பெறும் உரிமை, உயர்த்தப்பட்ட வரிகளின் விகிதத்தில் வாடகை பெறுவதற்கான உரிமை, சிவில் நீதிமன்றத்தில் குத்தகைதாரரை வெளியேற்றுவதற்கான வழக்கு தொடர உரிமை, குத்தகைதாரர் சப்லெட் செய்வதை எதிர்க்கும் உரிமை, அதுக்கப்புறம் ஒப்பந்தத்தின்படி வளாகத்தை பயன்படுத்த குத்தகைதாரரை வழிநடத்தும் உரிமை, குத்தகைதாரரால் ஏற்படும் இழப்பிற்கு இழப்பீடு கோரும் உரிமை, அப்புறம் இழப்பீடு உரிமை மற்றும் தொல்லைகளை வழக்கு தொடர, ஏதாவது தொல்லை கொடுத்தாங்கன்னா அதற்கு வழக்கு தொடரத்துக்கான உரிமை, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் ரைட் அண்ட் த டெனண்ட், ரைட்டு டு த லேண்ட் லார்ட் அப்படின்னு சொல்லி, ஆஃப் த லேண்ட் லார்ட் சொல்லி இது முடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, salient features of the ஆந்திர பிரதேஷ் அசைன் லேண்ட் ப்ரொகிபிஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆக்ட் 1977 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆந்திர பிரதேசம் ஒதுக்கப்பட்ட நிலம் பரிமாற்று தடை சட்டம் 1977 முக்கிய அம்சங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய salient features இது வந்து என்னென்னா, அசைன் லேண்ட் அப்படின்னாவே என்னென்னா ஒதுக்கப்பட்ட நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் ப்ரொகிபிஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அசைன் லேண்ட்னா ஒதுக்கப்பட்ட மனைகளை மாற்றுவதற்கான தடை விதிவிலக்கு, அது வந்து செக்ஷன் 3(1) கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன் டு த ப்ரொகிபிஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அசைன் லேண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எக்ஸப்ஷன் எதெல்லாம் எக்ஸப்ஷன் இருக்குது, அதாவது ஒதுக்கப்பட்ட மனைகளை மாற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அது வந்து செக்ஷன் 5. பவர் ஆஃப் த கலெக்டர் ஆர் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் வந்து செக்ஷன் 3(1). அதாவது கலெக்டர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளின் அதிகாரங்கள். ஆர்டர் இன் ஃபைனல் செக்ஷன் 4(6). அப்புறம் அப்பீல் செக்ஷன் 4A, செக்ஷன் 4(1) 90 டேஸில். ஆர்டர் ஆஃப் ஃபைனலாக ஆர்டர் தான் இறுதியானது, அப்பீல்லாம் மேல்முறையீடு பண்ணுறது. ரிவிஷன் அப்படின்னா என்னதுன்னா திருத்துறது. அதுக்கப்புறம் இது வந்து பனிஷ்மெண்ட்ன்றது தண்டனை. ஸோ அப்பீல் வந்து செக்ஷன் 4A 4(1) 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் ரிவிஷன் பார்க்கும்போது செக்ஷன் 4Bலேருந்து 4A 4(2). அப்புறம் பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 7(1) B 3(2) 7(2) 4(1) இந்த செக்ஷன் படி அவங்களுக்கு அதுக்குரிய தண்டனைகள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஷார்ட்டாக என்ன அதாவது இதனுடைய ஷார்ட்டாக என்ன தெரிஞ்சிக்கலாம் இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் இல்லாத ஏழைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்களை மாற்றுவதை தடை செய்யும் சட்டம், அதாவது மாற்றுவதை சட்டம் தடை செய்கிறது. நிலம் இல்லாத ஏழைகளுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட நிலங்கள் இருக்கு இல்லையா, அதை யாருக்குமே மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலமற்ற ஏழைகள் வாங்கினால் தடை பொருந்தாது. விதிகளை மீறினால் கலெக்டர் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். பிரிவு 4(B)யின் கீழ் திருத்துதலில் நிறைவேற்றப்படும் எந்த உத்தரவும் இறுதியானது. 4B கொடுக்குறாங்களே, ஆர்டர் இஸ் ஃபைனல். இதில் கொடுக்குற என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதான் முடிவானதுன்றாங்க. அதுக்கப்புறம் தாசில்தாரின் உத்தரவால் பாதிக்கப்படும் எந்த ஒரு நபரும் ஆர்டிஓ ஆஃப் கலெக்டருக்கு போகலாம் அப்படின்றாங்க. அதாவது ஆர்டர் பாஸ்ட் அண்ட் ரிவிஷன் அண்டர் செக்ஷன் 4B shall be final. Any person aggravated by an order by the தாசில்தார் shall apply to ஆர்டிஓக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் முறையிடலாம். RDOF கலெக்டரிடம் முறையிடலாம். அத்தகைய நடவடிக்கைகள் போன்ற பதிவுகளை அழைத்து ஆய்வு செய்யலாம். ஆனால் கலெக்டர் மே கால் ஃபார் அண்ட் எக்ஸாமின் த ரெக்கார்ட் சச் ப்ரொசீடிங் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்கன்னா அதை வேறு யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அதுதான் இதன் பற்றின ஒரு விஷயம். இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு, அதாவது பனிஷ்மெண்ட் கூட கொடுக்குறாங்க. இதை அந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, செக்ஷன் 7(1) வந்து சட்டத்தின் பிரிவு 7(1) சட்டத்தின் பிரிவு 3(2)க்கு முரணாக ஏதேனும் ஒதுக்கப்பட்ட நிலங்களை கையகப்படுத்துபவர்களுக்கு 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை மற்றும் 2000 ரூபாய் வரை அபராதம் அல்லது இரண்டும் கிடைக்கும். அதாவது 6 மாதம் வரைக்கும் இருக்கணும், 6 மாதம், அப்புறம் 2000 ரூபாய் நீங்கள் கட்டணும். அப்புறம் பிரிவு 7(2) சட்டத்தின் பிரிவு 4(1)ன் கீழ் எந்த ஒதுக்கப்பட்ட நிலத்தையும் கையகப்படுத்த அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியை தடுக்கும் எந்த ஒரு நபருக்கும் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை அப்படின்னாங்க. 6 மாதம். அது மட்டும் இல்லை, எவ்வளோ ரூபாய் அபராதம் கொடுத்துருக்காங்கன்னா, அபராதமும் இருக்குது. எவ்வளோன்னா 5000 ரூபாய் வரைக்கும் அபராதமும் விதிக்கப்படும். அதாவது 5000 ரூபாய் இல்லை ரெண்டுத்தும் சேர்த்து, அதாவது 6 மாதமாக கொடுப்பாங்க, இல்லை 5000 வரைக்கும் நம்ம பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து என்னென்னா, ஆந்திர பிரதேஷ் லேண்ட் கிராப்பிங் ப்ரொஹிபிட்டட் ஆக்ட் 1982 லேண்ட் கிராப்பிங் செக்ஷன் 2 எவ்ரி ஆக்டிவிட்டி ஆஃப் கிராப்பிங் ஆஃப் எனி லேண்ட்
belong to government land grabber section 2D group of person அப்படின்றாங்க. இதில் என்னென்னா ஆந்திர பிரதேஷ் நில அபகரிப்பு தடை சட்டம் 1982 கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா நில அபகரிப்பு சட்டத்தின் பிரிவு 2ல் வந்து நில அபகரிப்பு மற்றும் அரசு உள்ளாட்சி மதம் அல்லது தொண்டு நிறுவனம் அல்லது வாக்ஃப் அல்லது பிற தனியார் நபர் உள்ளிட்ட எந்த ஒரு நிலத்தையும் சட்டப்பூர்வ உரிமையின்றி ஒரு நபர் அல்லது நபர்கள் குழுவாக அபகரிக்கும் ஒவ்வொரு செயலையும் இது குறிக்கிறது. இதுதான் வந்து நில அபகரிப்பு, அதாவது லேண்ட் கிராப்பிங் அப்படின்றதுல 3 மார்க் கொஸ்டின் வந்தாலும் எழுதுங்க, இல்லை பெரிய கொஸ்டின் வந்தாலும் இதை வச்சு எழுதணும். ஸோ லேண்ட் கிராப்பிங். அடுத்தது வந்து லேண்ட் கிராப்பர் அப்படின்றாங்க. லேண்ட் கிராப்பர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அதுவும் வந்து செக்ஷன் 2ல் சட்டப்பிரிவு 2Dயில் வந்து கொடுத்துருக்காங்க. நில அபகரிப்பாளர் என்ற சொல்லை நில அபகரிப்பில் ஈடுபடும் ஒரு நபர் அல்லது நபர்களின் குழுவாக வரையறுக்கப்படுகிறது மற்றும் அத்தகைய நபருக்கு நிதி உதவி வழங்கும் நபர், வாடகை, இழப்பீடு அல்லது வசூலிக்க முயற்சிக்கும் ஒருவரை உள்ளடக்கியது. கிரிமினல் மிரட்டல் அல்லது அதற்கு உறுதுணையாக இருக்கும் மற்ற குற்றச்சாட்டுகள் மேற்கூறிய செயல்களில் ஏதேனும் ஒன்று நிலத்தை அபகரிப்பவர்கள் வாரிசுகளை உள்ளடக்கியது, அசல் நில அபகரிப்பாளர்களினுடைய நலனை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நில அபகரிப்பாளர் யார் நிலத்தை அபகரிக்கிறாங்களோ அவங்க வந்து நில அபகரிப்பாளர்னு சொல்லுவாங்க. எதை நிலத்தை அதை எடுக்கிறாங்களோ அது லேண்ட் கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 விஷயம் மட்டும்தான் ஆந்திர பிரதேஷ் லேண்ட் கிராப்பிங் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1982 கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 15 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கைண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ன்றது 3 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது, ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது, வில்லேஜ் ஃபாரஸ்ட் அப்படின்னு 3 ஃபாரஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டினில் வருது. கைண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அதில் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் 20, ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் வந்து 29, வில்லேஜ் ஃபாரஸ்ட் வந்து 28, 20, 29, 28 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆந்திர பிரதேஷ் லேண்ட் கிராப்பிங் ப்ரொஹிபிட்டட் ஆக்ட் 1982 வந்து இதனுடைய ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்லலாம், நில அபகரிப்பு என்பது அரசுக்கு சொந்தமான நிலத்தை அபகரிப்பது என்று பொருள். நில அபகரிப்பு செய்பவர் நில அபகரிப்பர் அப்படின்றவரை யார் செய்கிறாங்களோ அவங்க வந்து லேண்ட் கிராப்பர். லேண்ட் கிராப்பிங் அப்படின்றது அரசுக்கு சொந்தமான நிலத்தை எடுத்துக்கிறது அந்த செயலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நில அபகரிப்பு சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் பிரிவு 4 நில அபகரிப்புக்கு தண்டனை விதிக்கிறது 4. அப்புறம் செக்ஷன் பிரிவு 7 வந்து சிறப்பு நீதிமன்றங்கள் அமைப்பதற்கு வழங்குகிறது அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்காங்க. இதோட கடைசி கொஸ்டின் பார்த்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து என்னென்னா சேலன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 1980 கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்னென்னா காடு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றாங்க. பாதுகாப்பு சட்டத்தினுடைய முக்கிய கூறுகள் பாதுகாப்பு சட்டத்தினுடைய முக்கிய கூறுகள்னா அப்போ பாதுகாப்பு சட்டம் 1980 முக்கிய அம்சங்கள் தான் சேலன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஆக்ட் 1980 கொண்டு வரப்பட்டது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு சட்டத்தினா வன பாதுகாப்பு சட்டம் 1980 என்பது ஒரு தனித்துவமான சட்டமாகும். மேலும் அதன் வளமான உயிர் மற்றும் இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான தேசத்தின் கூட்டு விருப்பத்தை பிரதிபலிக்கும் ஒரு ஒழுங்குமுறை நெறியாகும். மேலும் பல்வேறு வளர்ச்சி நோக்கங்களுக்காக வனநிலத்தை தவிர்க்க முடியாத வகையில் மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கிறது. இது நிறுவனத்தை உள்ளடக்கியது. இதுதான் சேலன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஆன்சிலரி இன் ஆன்சிடென்டல் தெரோட். அதுக்கப்புறம் ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கமன்ஸ்மெண்ட். இது வந்து 425th day ஆஃப் அக்டோபர் 1980 கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த ரிசர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆர் யூஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ஃபார் நான் ஃபாரஸ்ட் பர்பஸ் அப்படிங்கிறது இது வந்து செக்ஷன் 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் அட்வைசரி கமிட்டி செக்ஷன் 2. அப்புறம் பெனால்ட்டி ஃபார் கான்ட்ராவென்ஷன் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட். அதாவது என்னென்னா ரெண்டாவது காடுகளினுடைய பொருள் ஆப்ஜெக்ட். 3வது வந்து குறுகிய தலைப்பு அளவு மற்றும் ஆரம்பம். அடுத்தது வந்து ஆரம்பம் காடுகளை ஒழிக்க வைப்பதற்கான கட்டுப்பாடு. அதுக்கப்புறம் ஆலோசனை குழுவினுடைய அரசியல் அமைப்பு, அது கான்ஸ்டியூஷன் ஆஃப் அட்வைசரி கமிட்டி, அது செக்ஷன் 2. பெனால்ட்டி ஃபார் கான்ட்ராவென்ஷன் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட், சட்டத்தின் விதிகளை மீறியதற்காக அபராதம். அதுக்கப்புறம் அஃபென்சஸ் பை த அத்தாரிட்டி அண்டர் த கவர்மெண்ட் டிப்ரேஷன், அதிகாரிகள் மற்றும் அரசு துறைகளின் குற்றங்கள். அதுக்கடுத்தது பவர் டு மேக் ரூல்ஸ் அப்படின்னா விதிகளை உருவாக்கும் அதிகாரம். அதுக்கப்புறம் ரிப்பீல் அண்டு சேவிங் அப்படின்னா என்னது, ரத்து செய்தல். ரெப்பில்னா ரத்து செய்கிறது, அப்பீல் பண்ணுறதுனா ரிப்பில்னா ரத்து செய்கிறது, அண்டு சேவிங்னா சேமிக்கிறது. இதுதான் இதனுடைய கொஷின் அண்ட் ஆன்சர். இதை ஷார்ட்டாக என்ன நம்ம இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னா இது இந்த ஆந்திர பிரதேஷனுடைய
salient features of the Forest Conservation Act உடைய 1980 பற்றி இது ஒரு ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, காடுகளை பாதுகாப்பதற்கான சட்டம் 1980. அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை காடு பாதுகாப்பு சட்டம் என்று 1980 அழைக்கலாம். அரசுக்கு ஆலோசனை வழங்க மத்திய அரசு ஒரு குழுவை அமைக்கலாம். விதிகளில் ஏதேனும் ஒன்றை மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். சட்டம் துறையின் தலைவரால் அரசாங்கத்தால் செய்யப்பட்டது. சட்டத்தின் விதிகளை மத்திய அரசு உருவாக்கலாம். மத்திய அரசுனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். வன பாதுகாப்பு ஆணை 1980 மூலம் மாற்றப்பட்டது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதனுடைய ஷார்ட்டான ஒரு ஆன்சரை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கிறத அப்படியே கொஞ்சம் சப்ஹெட்டிங் படிச்சுக்கோங்க. மொத்தமே எத்தனை 9 தான் கொடுத்துருக்காங்க. salient features ஆஃப் த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், அப்புறம் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த ரிசர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆர் யூஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ஃபார் நான் ஃபாரஸ்ட் பர்பஸ், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அட்வைசரி கமிட்டி, பெனால்ட்டி ஃபார் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட், செக்ஷன் 3A, section 2A, offenses by the authority under government department, section 3B, power to make rules, section 4, repairs and saving, section 5. இதோட முடியுது. இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பார்த்துருந்தீங்க கண்டிப்பாக நல்லா எழுதலாம். ஒரு தடவைக்கு ஒரு 3 தடவை ஜஸ்ட் கண்ணை முடியுன்னு கூட நீங்கள் அதை கேளுங்க. கொஞ்சம் படுக்கும்போது கூட ஆன் பண்ணி கேட்டிங்கனாவே போதுமானது. தேங்க்யூ வியூவர்ஸ். நல்லா எழுதுங்க. வாழ்க வளமுடன்.